பணத்துக்காக என்ன கூப்பிட்டு வந்த அதுக்கு நான் எங்க கடற்கரை பணம் அன்னைக்கு பொண்டாட்டி சொன்ன மாதிரி எவங்க பணம் கூட்டு போய் படுக்க வேண்டியது தானே. விருப்பெல்லாம் நடந்து ஒண்ணுதான் ஒரே நாள்ல உனக்கு குழந்தை வந்துச்சா? நான் உனக்கு கேக்குறேன். உன் பொண்ணுக்கு வந்து ஒரு நாள் தான் உங்ககிட்ட படுத்தேன்னு சொன்னா ஒரே நாள் உனக்கு புள்ள வந்துருச்சா? ஆரம்பிக்கலாமா? இந்த ஃபன்லாம் எங்கேயுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா ப்ளீஸ் டு லைக் தி வீடியோ, ஷேர் தி வீடியோ and subscribe to. எங்க வீட்டுக்கார பத்தி பேசணும். எப்ப கல்யாணம் ஆச்சு? லவ் மேரேஜா? எப்படி உங்க கணவரை மீட் பண்ணீங்க? +2 முடிச்சுட்டு லீவ் மேல ஊருக்கு பெங்களூருக்கு வந்தாங்க. இப்போ இவங்க மேஸ்திரியா இருந்தவங்க வேலைக்கு வந்த பழக்கம் ஆச்சு. ஆமா, உனக்கு எந்த ஊரு, எதுக்காக நீ சித்தாள் வேலைக்கு வந்த, உன் வாழ்க்கை வரலாறு தான் என்ன? வேலை செஞ்சுன்னு வந்த பிறகு நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்ப சூழ்நிலை எல்லாம் எடுத்து சொல்லி இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரே சண்டையா இருக்குது. உன்னை வெத்தல ராணி ஆக்கிறேன்னு சொன்னாரா? ஆமையா, இப்படித்தான் 4 சித்தால ஏமாத்த வேண்டியது, இடத்த மாத்த வேண்டியது. சண்டை சந்தேக பிடிச்சுனே இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியுமா இருந்ததா அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? சரிங்க மேடம். 1000 தான் இருந்தாலும் அவ என்ன தொட்டு தாலி கட்ட மேஸ்திரி என் புருஷன். ஆமா, அப்படியும் லவ் பண்ணீங்களா? கல்யாணத்துக்கு எங்க அப்பா அம்மா யாருக்கும் இஷ்டம் இல்லாம நானே தான் கல்யாணம் பண்ணேன். என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல? ராஜம் பொண்டாட்டிடா நானு. யார்கிட்ட பேசினாலும் சந்தேக பிடிச்சிருக்குது. 4 பேர் இருக்கும்போது மரியாதையே இருக்கிறது இல்ல. வாடா போடான்ட்டு சட்டி பூச்செல்லாம் அடிக்குது, ஒரு மாதிரி பேசுது. வீட்டுல வந்து பொண்ணு கேட்டாங்க. எங்க அம்மா எங்க தம்பி எல்லாம் எங்க மாமா வீட்டுல யாரும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் பொம்பளைதான் இப்படி அலையிற? உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அசிங்கமா இல்ல? உனக்கு கல்யாணம் ஆயிட்டு பொண்ணு இருக்கும்போது ஏன் உனக்கு எப்படிப்பா நான் கட்டி என்ன படிச்சிருக்கீங்க? 12th பாஸ் பண்ணிட்டீங்க. இதுதான் எனக்கு ரிசல்ட் பார்த்தே சொன்னாரு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் இல்ல ஏன் உங்ககிட்ட நாங்க வேலை செய்யறோமா, வேலை செய்யறதுக்கு நீ கூலி கொடுக்குறியா, அதோட சரி. நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவ வாண்டான்னு சொல்லிட்டாங்க. அண்ணே, இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. கன்சீவா இருந்தேன். அது எப்படி கன்சீவ் ஆனீங்க? இங்க வேலை மேலே பழக்காச்சு. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. நாளைக்கு எனக்கு தான் கெட்ட பேர் ஆறும் பாரு, இவன் தான் பழகனா இந்த மாதிரி பண்ணிட்டான்னு. பரவாயில்ல, நானும் ஃபர்ஸ்ட்ல இருந்து விருப்பப்பட்ட நானும் பாத்துக்கிறேன். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? நான் நாளைக்கு கை விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டுங்களாம் வந்தாங்க. கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உங்க அழகு மணி வந்திருக்கு, பாக்குறீங்களா? நான் உன்னை கட்சி வரைக்கும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு வந்தாரு. இவங்க வந்து எங்க கிட்ட பணம் கேக்குறாங்க. யாரு? அவங்க ஒய்ஃப். வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவுல இருக்கு. கேக்குற பணம் நீ கொடுத்துட்டு நீ அவனை கூட்டின்னு போ, அவன் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. I am not interested in the deal. திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. உங்க புருஷன் சொல்லிட்டு புருஷன் எங்க போறான் எங்க வரான் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவங்க புருஷன் கிட்ட ஒழுங்கா இருந்தா அவரு இன்னொருத்தி தேடி போற வேற அவசியம் இல்ல. இவருக்கே ஒருத்தர் அட்வைஸ் பண்ணோம். இவரு சொல்லிட்டு இருக்காரு. புருஷன் ஒழுங்கா இல்லைன்னா பொண்டாட்டி வேற ஆளை தேடி போலாமா? இப்போ உங்க புருஷன் ஒழுங்கா இல்ல, நீங்க வேற ஒரு ஆளை தேடி போவீங்களா? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. அது எப்படி மேடம்? அப்புறம் அப்ப ஆம்பளைக்கு ஒரு நாயம் பொம்பளைக்கு ஒரு நாயம்னு நீங்களே சொல்றீங்களா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. பொய்யால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கறி அடிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி, நான் என்ன இட்லி? அப்படிலாம் இல்ல மேடம். நீங்களே எதுக்கு குறை சொல்றீங்க? நான் எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன். நான் இருப்பேன் நீ இருந்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லு. இப்ப பணம் கேக்குறாங்க, நாங்க எங்க மேடம் நான் இருப்பேன் நானும் இருப்பேன் நீங்க இருங்கன்னு எப்படிமா சொல்லுவா? வேற என்ன பண்ண சொல்ற? நீ என் கூட வா, நான் ரோட்ல அங்கிட்டு படுத்தா நீ இங்கிட்டு படு, 2 பேரும் சேர்ந்து பிச்சை எடுப்போம்டா. கோழிக்கறி குழம்பு கொதிக்குது திரும்பு. ஜோதி என் பேரு. எங்க வீட்டுக்கு ஜோதிவேல். நாங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினோம். ஓ, நீங்களும் லவ் மேரேஜ்? 5 வருஷம் லவ் பண்ணாரு. இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சலடா. திருட்டு பயலா நீ. எப்படி பழக்கம் ஆச்சு அவரை? எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட தம்பி. அவங்க அண்ணாவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. என் வீட்டுக்காரதான் மத்தியானம் அனுப்புன காய்கறி வாங்கின சொல்லி அங்க எங்கன்னா பொட்டச்சி பார்த்தா அபான்னு வாயை பொழந்து நிக்கும். வீட்டுக்கு வரப்போவ ஃப்ரெண்ட் ஆகி ஒரு 2-3 வருஷமா எங்களை வந்து எந்த ஒரு குறையும் நான் சொல்ல மாட்டேன். அவரு சரி, அந்த அளவுக்கு நல்லா தான் பாத்துக்கிட்டாரு. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. இடையில இவ வந்தா என் வாழ்க்கையே போச்சு. என்னடா யாருன்னு கேட்டா அழுகுது. இடையில இவ வந்தா சொல்றீங்களே, உங்க புருஷன் என்னாரு? புருஷனும் தப்பு பண்ணாரு. இல்ல மேடம், புருஷனும் இல்ல, புருஷன் தான் தப்பு பண்ணாரு. எனக்கு ஒரு நாள் டைம் கொடு. எதுக்கு? தெரிந்ததுக்கு
திருந்துறவன் டைம் கேட்க மாட்டான்டா என் பண்ணாரு. இவளுக்கு வந்து எல்லாம் தெரியும். 2 புலி இருக்கு தெரியும், குழந்தை இருக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சு. குழந்தை இல்ல, குழந்தை பிறக்காத சொன்ன ஏப்ரல் ஃபூல். இப்ப தெரிய வந்தது இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு. ஆகஸ்ட் மாசம் தான் எனக்கு தெரிஞ்சு. அவரே சொன்னாரு உங்க 8 மாசத்துக்கு குழந்தை இருக்குது. அப்ப என்ன பண்ணீங்க நீங்க? நான் தூங்கிட்டேன், பார்க்கல. இப்பதான் எந்திரிச்சு. மனசு கேட்கல. நம்மள மாதிரி ஒரு பொண்ணு தானே இவ, நீ தெரிஞ்சு பண்ண தப்பு வேணா உன் குழந்தைய கொடுத்துரு, பையனை கொடுத்துரு. நான் தரமாட்டேன். என் உயிரை வேணாலும் கேளு தரேன், குட்டியை தரமாட்டேன். சும்மா தர வேண்டாம், 1000 ரூபாய் பணம் தரேன். என் பிள்ளை மாதிரி நான் வளர்த்துக்கிறேன், என் வாழ்க்கையை விட்டுட்டு போயிருன்னு இவகிட்ட நல்ல முறையே பேசணும். அவ ஒத்துக்கல அதுக்கு. ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. இவ சொல்லிக்கிறான் மேடம், 5ஆம் தரமா இருந்தா கூட இப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் நான் கட்டிப்பேன்னு சொல்லி. வீட்டுக்காரனை பத்தி அந்த கம்பி காட்டுற வேலை மேல கேட்டு பாரு, உங்க வீட்டுக்கார லட்சம் தெரியும். தெரியும். என்னமா லட்சணம் தெரியும்? 4 பொண்டாட்டி 7 வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான். போன வாரம் தான் எனக்கே தெரியும், நானே வப்பாட்டியோட வம்சாவளின்னு. நான் வாண்டான்னு சொல்லும் போதே இழுத்து செவுத்துல அடிச்சு அந்த மாதிரி நடந்துச்சு. அது எனக்கு விருப்பம் இல்லாம நடந்தது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கறல? விருப்பலாம் நடந்து ஒண்ணுதான். ஒரே நாள்ல உனக்கு குழந்தை வந்துச்சா? நான் உனக்கு கேக்குறேன். சரி இரு, வீட்டுக்காரங்க தான் உன் பொண்ணுக்கு வந்து ஒரு நாள் தான் உங்ககிட்ட படுத்தேன்னு சொன்னா, ஒரே நாள் உனக்கு புள்ள வந்துருச்சா? வேலை கேட்டு வந்த பொண்ண மாசமாகன பாடுங்க. அவன் வேலை கேட்டு வந்துச்சு, அத புள்ள கொடுத்துட்டான். Yeah, that body's a blessing, girl. I ain't trying to pressure her. என்ன ஜோதிவேல் இதெல்லாம்? இது உங்க மனைவி, இது யாருங்க? செகண்ட் மேரேஜ். அவங்களுக்கு என்ன பேருங்க? நதியா. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. இவங்கள வைஃப் சொல்றீங்கல்ல, அவங்கள என்ன சொல்லுவீங்க? மனைவின்னு சொல்றாரா? என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. சொல்லாத அன்னைக்கு நாத்துக்கு வந்து கெஞ்சினேன். சொல்லுங்க சார். செருப்படி, சாணி அடி, பெல்ட் அடி, விளக்கமாத்தடி எல்லா அடி வாங்குவீங்க, ஆனா திருந்த மாட்டீங்க. வந்திருந்தாங்க ஸ்கூல் லீவ்ல வந்து ஒரு 3 நாள் கழிச்சு என்ன கட்டின்னு கேட்டாங்க. அவங்க கேட்டாங்களா? பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பாத்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான், நீங்க லிட்டரலா ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும். எனக்கு ஒரு புள்ள இருக்குது, அந்த புள்ள மேல சத்தியமா இவங்களை இது வரைக்கும் நான் கட்டிக்கிறேன்னு நான் ஒரு வார்த்தை கூட கேட்டது இல்ல மேம். ஏய் அம்மா, என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு செஞ்சுட்டல. வந்து வேலை மேலதான் செஞ்சுட்டே இருப்பேன். யாருக்கிட்ட லேடிஸ் கிட்ட அதிக பேச்சு வார்த்தை எதுவும் கிடையாது. இது உறுதியும். இன்ஜினியருக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். கலவ போட்ட மேஸ்திரி, கலவ போட்ட மேஸ்திரி. 1 இயர் அவங்க மறுபடியும் ஊருக்கு போயிட்டாங்க. போயிட்டு மறுபடியும் ஊர்ல இருந்து போன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஹலோ, சொல்லு தம்பி. ஜோட்டா பீம் இறந்து போயிட்டாங்கண்ணே. அவன் செத்து போயிட்டான். அவன் சுண்ணியை பிடிச்சு போகும்போது இங்கதான் உங்களை இழுத்தாங்க. ஸ்டார்டிங் பேச்சு வந்து இவ்வளவு ஃபர்ஸ்ட் இவ்வளவு பேச்சு இதுல நடந்ததுனால தான் இவ்வளவு ப்ராப்ளம் வந்திருக்குது. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. ஸ்டார்டிங் நான் தான் ஒண்ணு இழுத்தேன். இரு பேசணும்தான். நீ என்ன கட்டிக்க. அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணல, நீங்க தான் அந்த பொண்ணை லவ் பண்றது பின்னாடியே சுத்திக்கிட்டு திரியறீங்க. ஒரு கெட்ட பழக்கம் இல்லாம இருக்கு. உன்ன மாதிரி ஒரு 4வது ஆரமா இருந்தா கூட உன்ன மாதிரி ஒரு நல்லவனை கட்டிக்கலாம், நல்லது அப்படின்னு நீ சொல்ல. சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேயாடா? உன் சூத்தறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்கா. உங்க விருப்பப்பட்டே வந்தாலும் நீங்க அந்த மாதிரி தப்பு பண்ணீங்க. உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குல்ல, நான் செஞ்ச தப்பு. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். தப்பு பண்ணி முடிச்சுட்டு அதுதான் நான் செஞ்ச தப்புன்னு நாங்க யாரு பக்கம் பேசுறது? இதுல பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்க அவங்க பொண்டாட்டினே சொல்லல. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. வெல் ஸ்டாண்டர்ட் படிச்சல, நீ இவரா இருந்திருக்கணும்ல. நீ புத்திசாலி பொண்ணு தானே. நீ எல்லாம் குழந்தை மாதிரி உங்க அம்மா முறுக்கு சுட்டு கொடுப்பாங்க, அதை திண்டுபிட்டு ஓரமா போய் தூங்கு. நிஜமாவே இவங்க 2 பேர்ல யார் மேல பாசமா இருக்கீங்க? எந்த உண்மை? உங்களுக்கு யாரோட வாழணும்? அப்ப அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பார்த்தா அவனுக்கு பாவமா இல்லையாடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணம் தரோம்னா செருப்பு பிஞ்சுக்கும். பணத்துக்காக என்ன கூப்பிட்டு வந்தா அதுக்கு நான் எங்க கிடைக்கல பணம். அன்னைக்கும் பொண்டாட்டி சொன்ன மாதிரி அவங்களுக்கு பணம் கூட்டு போய் படுக்க வேண்டியது தானே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒரு குடும்பம் ஆயாச்சு, 2 குழந்தைகள் ஆயாச்சு. குடும்பத்தை பார்த்துட்டு வேலை செஞ்சுட்டு ஒழுக்கமா இருக்க வேண்டியது தானே. எதுக்கு இந்த வம்பெல்லாம்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன்.
எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. ஸ்டார்டிங் அவங்க வந்து எங்கிட்ட பேசுறது இவ்வளவு ப்ராப்ளம் இல்லை. அவங்க அவங்க போன்ல உங்களை என்கிட்ட பலாத்காரம் பண்ணிட்டாங்களா? டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. இவனை கொன்னுடலாமா? தப்புமா, நீ சின்ன பொண்ணு ஒழுக்கமா இருன்னு சொல்லி கொடுக்க வேண்டியது. ஏன் அந்த புத்தி இருக்குல்ல உங்களுக்கு? A few moments later. அவங்க வந்து மேல போய் விழுந்தாங்களாமா, அதனால அவர் தப்பு பண்ணிட்டாராம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நீ என் காலை பிடிச்சு அழுதுது இல்ல, நீ இல்லனா நான் இங்கதான் யார் பிடிக்கல யார் பிடிச்சதுன்னு அதுக்கு தான் இந்த நேரம் நிக்கிறேன். சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளவு தண்டனையா? என்ன பண்ண போறீங்க? அதான் அவங்க குழந்தைக்கு என்ன பண்ணுமோ படிப்பு செலவு இது எல்லாம் செய்யணும். அவங்க ஃபர்ஸ்டே குழந்தையா சொல்லிட்டேன். உங்க குழந்தையா? என் குழந்தை. பணம் கொடுக்குறீங்க, பணம் எல்லாம் கொடுக்கல, உங்களுக்கு என்னவோ அதை செய்யறோம். ஜீவனாம்சம் கொடுக்குறீங்க. நீ என்னமா சொல்ற? என்னால அப்படி இருக்க முடியாது மேம். முடியாது நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு வழி இருக்கு, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவர் மேல. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. இதுக்கு அப்புறம் என்னதான் முடியும் மேம்? அவங்க அக்கா தப்பு பண்ணிருக்காளா? அதோட தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அவர் என்னதான் ஏமாத்த ட்ரை பண்ணியிருந்தாலும் அவர் பேர்ல தப்பு இருக்கு. குழந்தைக்கான செலவு அத்தனையும் அவர் எடுத்துக்கணும். ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி. எதுக்கு சார்? பேச்சு